சுடர், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா சுடர்? நல்லா படிச்சிருக்கேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா. வீட்டில் தருணுக்கு கூட டவுட்டை கிளியர் பண்ணுவா. ஒருவேளை நம்மளை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணிடுவாளோ? என்ன பண்ணுறது? Sit down. எல்லாரும் நல்ல எக்ஸாம் எழுதணும். ஆல் தி பெஸ்ட். Thank you, madam. சித்ரா, இது அடுத்த பேட்ச்க்கான क्वेश्चन பேப்பர்ஸ். மேம், ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது இங்கே இருக்கட்டும். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே மேடம். நல்லா எழுதணும். சித்ரா மேடம், கொஞ்சம் எமர்ஜென்சி. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. தியா மேம், இந்த क्वेश्चन பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஓகே மேம். சாமி, எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியணும். நான் படிச்ச எல்லா क्वेश्चंसும் வரணும். நான் நல்லா பரீட்சை எழுதி இந்த ஸ்கூல்லே சேர்ந்துடணும். சித்ரா, இது அடுத்த பேட்ச்க்கான क्वेश्चन பேப்பர்ஸ். மேம், இது ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு. All the best, student. Thank you, Diya. சுடர் இன்னைக்கு நல்லா மாட்டினா. கண்டிப்பா அவ பாஸ் மார்க்கே வாங்க மாட்டா. ஸ்கூல் கிட் கிஃப்ட் எல்லாம் எனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறேன். ஓகே, அப்படியே பாத்துங்க. ஓகே. என்ன, நான் படிக்காத கேள்வியில அதுல நிறைய இருக்கு. நான் ஃபுல் மார்க் எடுத்தா தானே இங்க படிக்க முடியும்.
படிச்சா உங்களை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போக முடியுமா அம்மு? ஆமா சுடர். அப்படின்னா நான் நல்லா படிச்சு இந்த சட்டத்துக்கிட்ட நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி உங்களை இங்கிருந்து நான் வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். ப்ராமிஸா நான் கூட்டிட்டு போவேன். இந்நேரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சுடர் நிறைய கனவுகளோட இன்னைக்கு எக்ஸாம் எழுத போனா. முருகா, சுடர் எந்த பதட்டமும் இல்லாமல் நல்லா எக்ஸாம் எழுதணும். நீ தான்ப்பா அவளுக்கு துணை இருக்கணும். அவளோட எதிர்காலமே இதில் தான்ப்பா இருக்கு. கை விட்டுடாதப்பா. எடுங்கடா எடுங்கடா எடுங்கடா. போன் எடுத்து தொலைக்க மாட்டானுங்க. இன்னைக்குன்னு பார்த்தா மகேஷ்க்கு எக்ஸாம் நடக்கணுமா? அங்க வேற என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதே. இவனுங்களும் போன் எடுக்க மாட்டேன்றானுங்க. அன்னைக்கு அந்த மாப்பிளைய நான் போட்டு தள்ளிந்தேன்னு வையேன், இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு பசங்க கோட்டை விட்டானுங்க, நானும் அசால்ட்டா விட்டேன். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் நடந்துடவே கூடாது, நடக்கவே கூடாது. நடக்கணும், எப்படியாவது நாம நினைச்சது நடக்கணும். ஸ்வேதா, ஸ்வேதா, ஏன் என்ன போட்டு இப்படி டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க? என்ன கர்ணா, எதுக்குமே டென்ஷன் ஆகாத நீ? மகேஷ் எக்ஸாமுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அதான் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? வெட்டி நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் மகேஷ் நினைச்சா ஒன்னும் டென்ஷன் ஆகல. என் டென்ஷனே உனக்கு ஒன்னும் தெரியாதுடா. வேற என்ன டென்ஷனு? இல்லடா, வர வர ரொம்ப பார்வதியை நான் மிஸ் பண்றேன். இந்த மாதிரி டைம்லலாம் அவ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. என்னதான் நான் இவ்வளவு தைரியமா இருந்தாலும் அப்பப்போ கோழையா மாறிடுறேன். டேய் தருண, கிளாஸ் இல்லை இப்போ உனக்கு? பிடி பீரியட்ப்பா, அதான் உங்களை பார்க்க வந்தேன். ஆ ஆ அப்பா சொல்லு. சுடர் காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தாப்பா. நான் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு கரெக்டா ஆன்சர் பண்ணாப்பா. ஆனா என்னப்பா? சுடர் எக்ஸாம் எழுதுற ரூமை நான் கிராஸ் பண்ணி தான்ப்பா வந்தேன். ஜன்னல் வழியா பார்த்தப்போ சுடர் ரொம்ப பயந்து போய் எதுவுமே எழுதாம அழுகுற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா.